எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கீரை மசியல் இல்லை கீரை கடைசல் பார்க்க போகிறோம். இந்த கீரை கடைசல் பார்த்திங்கன்னா நிறம் மாறாமல் பச்சையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கெட்டிப்படுறதுக்காக நம்ம அரிசி மாவு கரைச்சி விட வேண்டாம். நிறம் அப்படியே கிடைக்கிறதுக்கு பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க. அது மாதிரிலாம் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான கீரை கடைசல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கீரை கடைசல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முளைக்கீரை அப்படிம்பாங்க. இந்த வேர் பகுதியெலாம் நல்லா எடுத்துட்டு 2 முறை தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசல் அப்படின்னாலே நல்லா பொடி பொடியாக நறுக்கிண்டா நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நான் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெங்காயத்தை தவிர்த்துட்டு இந்த மசியல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நல்லா அகலமான ஒரு வாணலி எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா அதுலேயே நம்ம மசிக்க போகிறோம். அதில் முதல்ல கீரையை சேர்த்துட்டு ஒரு 50 ml அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கட்டு கீரை, இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறாங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஓப்பன் குக்கிங்கில், அதாவது நம்ம லிட்டு போட்டு மூடாமல் ஃபாஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கிறப்பே கரண்டியால் அப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு கீரை வந்துடும். கீரை எப்போதுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ தண்டு கீரை அப்படிங்கிறனால இந்த தண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதே நீங்கள் சிறுகீரை அரைக்கீரைலாம் எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா இந்த அளவுக்கு தண்டெல்லாம் அதில் இருக்காது. கீரையை மட்டும் தான் நம்ம ஆஞ்சி எடுப்போம். அதனால் 5 நிமிஷம் நம்ம இது வேக வச்சா போதும். தண்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அரிசி மாவெல்லாம் கரைச்சி விடாமல் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் என்ன எடுத்திருக்கேன்னா பொட்டுக்கல்லையும் உடம்புக்கு நல்லது. அதனால் பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 கரண்டி எடுத்தாலும் தேவைப்படுற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்டு வெந்திருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். கீரை நல்லா வெந்திருக்கும், ஆனால் தண்டு ரொம்ப முக்கியமாக வேகணும். வெந்தால் தான் நம்மளால் இது நல்லா மசிக்க முடியும். நல்லா உங்களுக்கு கையில் மசிக்க வருது. இப்போ நான் அடுப்பை முதல்ல நிறுத்த போகிறேன். நிறுத்திட்டு நம்ம கீழே எடுத்து வச்சுண்டு சௌகரியமாக நம்ம இதை மசிக்கணும். மேஷர் வச்சு கூட மசிக்கலாம். நிறைய பேர் இது சூடான அப்புறம் மிக்சியில் ஜாரில் போட்டு இப்படி பல்ஸ் மோடில் விடுறாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூழ் மாதிரி ஆகிடும். உங்களால் கீரையை மசிக்க முடியலன்னா மிக்சி ஜாரில் பல்ஸில் 2 செகண்ட் போட்டுக்கோங்க, இல்லைனா பிளெண்டர் வச்சு கீரையை மசிச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த வானிலையில் நல்லா மசிச்சதுக்கப்புறம் இப்படி ஓரமாக ஒதுக்குறப்ப காமிக்கிற பாருங்கள், தண்ணி இப்படி கீழே கசியும். நீங்கள் பரிமாறுறப்போயும் என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டில் அப்படி கீரை பரிமாறினா கசியும். அது கசியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறேன். இப்போ தாளிதம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு ஜீரகம், இதுக்கு தேவையான 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். எல்லா கீரைக்குமே இந்த மாதிரி தாளிதம் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் வேண்டாங்கிறவங்க வெங்காயத்தை தவிர்த்துட்டு தாளிதம் மட்டும் சேர்த்து இந்த கீரை கூட சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம மசிக்க போகிறோம். இப்போ கீரை நல்லா சூடாகவே இருக்குது. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு அதிகமாக வேண்டாம். ஒரு கட்டு கீரைக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போகும். இப்போ நல்லா அந்த வெங்காயம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா மசிச்சுக்கிட்டா அந்த பொட்டுக்கடலை மாவும் நல்லா கீரையோடு சேர்ந்துடும். நம்ம தட்டில் பரிமாறுறப்ப கொஞ்சம் கூட அந்த தண்ணி மாதிரி கசியாது. ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். தேங்காய் கூட அரைச்சி விடாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அவசியம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பாருங்கள், நிறம் மாறாமல் செஞ்சுருக்கோம். அளவுக்கு அதிகமான நேரம் நம்ம கீரையை வேக வச்சோம்னா இந்த கீரை கடைசலுக்கு அதனுடைய சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் அளவான நேரத்தில் கீரையினுடைய நிறம் மாறாமல் செஞ்சுருக்கோம். எல்லா விதமான கீரைகளும் இதே மாதிரி மசியலாக செஞ்சு பாருங்கள். வெயிட் லாஸ் இருக்கவங்க இது ஒரு பவுல் ஃபுல்லாகவே வச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.